கல்லறை திறந்திடவே, கடும் சேவகர் பயந்திடவே, வல்லவர் இயேசு உயிர்த்தெழுந்தாரே, வல்ல பிதாவின் செயல் இதுவே. உயிர்த்தெழுந்தாரே, அல்லேலூயா, உயிர்த்தெழுந்தாரே. உயிருடன் எழுந்த மீட்பர் இயேசு என் சொந்தமானாரே, உயிர்த்தெழுந்தாரே. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 25ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஐசாயா chapter 25 and verse 8. அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கி விடுவார். கர்த்தரே இதை சொன்னார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து என்ன செய்வார் என்பதை குறித்து இந்த வசனம் நமக்கு விளக்குகிறது. இன்றைக்கும் நம்முடைய மரண பயங்கள் நம்மை ஆளுகை செய்தால் அதை குறித்து நீங்கள் கலங்க வேண்டியதில்லை. ஏனென்று சொன்னால் அவர் ஏற்கனவே அதை ஜெயமாக விழுங்கிவிட்டார். விழுங்கிவிட்டார் என்று சொன்னால் அதனுடைய மீதம் கொஞ்சம் கூட வெளியில் கிடையவே கிடையாது. சிலுவையில் மரணத்தை ஜெயமாக விழுங்கிவிட்டார் ஆண்டவர் இயேசு. அது மாத்திரமல்ல, தேவனாகிய கர்த்தர் எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை துடைத்து விட்டார். மூன்றாவதாக, அவர் தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிட்டார். இது சிலுவையில் முடிந்தது. முடிந்தது ஏதாகிலும் உங்களுடைய வாழ்க்கையில் காணப்படுகிறதா? மரணத்துக்கு ஏதுவான காரியங்கள், இல்லை என்றால் கண்ணீரின் காரியங்கள், இல்லை என்று சொன்னால் அவமானத்தின் காரியங்கள் இருக்குமானால் இன்றைக்கு உயிர்த்தெழுந்த இயேசுவை விசுவாசியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் அவைகள் இல்லாமல் ஆற்று போகும். ஜெபம் செய்வோம். உயிரோடு எழுந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, நீர் சிலுவையில் செய்து முடித்த மரணமும் கண்ணீரும் அவமானங்களும் இன்னும் உம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுமானால் அவைகளை நீர் எடுத்து போட்டு விட்டீர் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீர் முடித்ததை விசுவாசித்து உம்முடைய ஆசீர்வாதங்களை, விடுதலையை சுதந்திரிக்க கிருபை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.